மற்ற டீம்ஸ் விளையாடுறத பார்த்தா இந்தியாவோட செமிஃபைனல் வாய்ப்பு வந்து நக்கிட்டு போயிடும் போல அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக தோத்துட்டாங்க. நம்ம போலோட அடுத்த மேட்சாக வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே அணி 2 பேரும் மோதினாங்க. ஜிம்பாப்வே அணி வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. 107 ரன் மார்ஜினில் வந்து அவங்க வந்து வின் பண்ணாங்க. அதனால அவங்களோட ரன் ரேட் வந்து 5.35ன்னு இருக்குது. அதே சவுத் ஆஃப்ரிக்கா அணியோட ரன் ரேட் வந்து 3.80 இருக்குது. இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு வரணும்னா அடுத்த இருக்க 2 மேட்சும் ஜெயிச்சாகணும். அதுவும் பிக்கஸ்ட் மார்ஜினில் வந்து ஜெயிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மேட்டர்லாம் வந்து நடக்கணும். அது என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி மோதக்கூடிய அடுத்த 2 போட்டியிலையுமே வந்து வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் அடுத்த 2 போட்டியில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து நக்கிட்டு போயிடும். இந்தியா அடுத்து ஆட போகிற ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் 2 பேர்த்தையும் மாட்டடியாக அடித்து ஓட விட்டு பிக்கஸ்ட் மார்ஜின், அதாவது அந்த சொல்கிறாங்களே கனவுலங்கிற மாதிரி அந்த ஆட்ஸ் வருதே 300 ரன் அந்த மாதிரி 300 ரன் அடித்து அவங்கள 2 பேர்த்தையும் 100 ரன் 110 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகினா தான் நம்மளோட மார்ஜின் வந்து எங்கேயே எகிரும். இன்னொரு வாய்ப்பு என்னன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து நடக்க போகிற 2 போட்டியிலும் தோற்று வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து நம்ம கூட தோத்துட்டு அடுத்து வர போட்டியில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சு ஆந்தாங்கன்னா இன்னொரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு வந்து இந்திய அணி வந்து 2-2ன்னு ஜெயிச்சு ஒரு நல்ல ரன் ரேட்டோட வரணும். அப்போ தான் செமிஃபைனலுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய அணி செமிஃபைனலுக்கு வரணும்னா நிறைய பிரேவ் மூவ்ஸ் வந்து எடுத்தாகணும். இதுக்கு மேலே நமக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. செய் அல்லது செத்துமடி அந்த சுச்சுவேஷன் தான் இருக்கும். நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளோட டாப் 3 பேட்டர்ஸ் வந்து கிளிக் ஆகணும். பேட்டிங் வந்து கிளிக் ஆகாமல் இருக்குது. இப்படி கிளிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. டாப் 3ல் வந்து யாராவது செஞ்சுரி அடிச்சே ஆகணும். இந்தியா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கம்பேக் கொடுத்து செமிஃபைனலுக்கு வந்துருவாங்களா இல்லை வராமல் அப்படியே போயிடுவாங்களா? என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.